குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம், திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் டூரிஸ்ட் ஃபேமிலி. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் திரைப்படம். தமிழ் திரைப்படத்திற்கு ஆங்கிலத்துல டைட்டில் வச்ச இயக்குனர் தயாரிப்பாளர் அவர்களுக்கு இந்த நேரத்துல வந்து எதிர்ப்புகளை தெரிவிச்சுக்கிறேன். தமிழ் படம் எடுக்கக்கூடிய இயக்குனர்கள் தயாரிப்பாளர்கள் தமிழ்ல தலைப்பு வைங்கன்னு அன்பான வேண்டுகோளா வச்சுக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு 100 படம் ரிலீஸ் ஆகுதுன்னா 99 படத்துக்கு இங்கிலீஷ்ல தான் டைட்டில் வைக்கிறாங்க. அது வந்து தவறா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. நீங்க தமிழ் படம் எடுத்தீங்கன்னா தமிழ்ல டைட்டில் வைங்க, தமிழ்ல தலைப்பு வைங்க. மலையாளத்துல ஒரு படம் எடுத்தீங்கன்னா மலையாள வார்த்தையை தலைப்பா வைங்க. கன்னடம்னா கன்னடம், தெலுங்குனா தெலுங்கு, ஹிந்தினா ஹிந்தி. ஏன்னா அதுதான் வந்து ஒரு மொழிப்பற்றா இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பா இருக்கும். ஏன்னா இந்த படத்தோட கதையை வந்து பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் சமூகம் சார்ந்த கதையா இருக்கிறதுனால தமிழ் தலைப்பு வச்சிருந்திருக்கலாம். ஏன் இயக்குனர் தயாரிப்பாளர் வைக்கிறேன்னு தெரியல. இப்ப படத்தோட திரை விமர்சனத்துக்கு போறதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க. அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காமிக்கும். நீங்களும் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கிட்டே குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க, லைக் பண்ண வைங்க, கமெண்ட் பண்ண வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லுங்க. இப்போ திரை விமர்சனத்துக்கு போகலாம். டூரிஸ்ட் ஃபேமிலி ஏற்கனவே சொல்லியாச்சு. தமிழ் திரைப்படத்திற்கு இங்கிலீஷில் டைட்டில் வச்சிருக்காங்கன்ட்டு. சிம்ரன் நடிச்சிருக்காங்க, சசிகுமார், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, படம் ஆரம்பிக்கும் போதே இலங்கை, அதாவது ஸ்ரீலங்கா, அது வந்து ஒரு வெளிநாடு, இந்தியா வந்து இங்க இருக்க நாடு, ரெண்டுமே வேற வேற நாடுங்கிறத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இலங்கையில வல்வெட்டித்துறைங்கிற ஒரு ஊர்ல இருந்து, கடலோர பகுதியில இருந்து அங்க இருக்கக்கூடிய 4 பேர், கணவன் மனைவி 2 பசங்க, 4 பேர் வந்து பாத்தீங்கன்னா இலங்கை தமிழர்கள், அதாவது இலங்கை சிட்டிசன், இலங்கை குடிமகன். அவங்க 4 பேரும் கள்ளத்தோணிலேயே ஏதோ ஒரு போட்ல ராமேஸ்வரம், இந்தியாவோட ஒரு பகுதியான ராமேஸ்வரத்துக்கு வர்றாங்க. எதுல வந்தாங்கிறத அவங்க காமிக்கல. அங்க இருந்து கிளம்புறத காமிச்சாங்க. அப்புறம் இயக்குனர் வந்து இங்க வந்துட்டாங்க. இங்க வந்தா கடலோர பகுதிக்கு வர்றாங்க. வந்த உடனே 3 போலீஸ்காரங்க கிட்ட இவங்க மாட்டிக்கிட்ட உடனே அவங்க வந்து வண்டியில ஏற்றி கூட்டு போகும்போது இவருடைய பையன், அந்த சின்ன பையன் என்ன பண்றாப்புல சென்டிமெண்டா பேசி நாயெல்லாம் வச்சு பேசணுன்னு மன்னிச்சு போலீஸ்காரங்க அனுப்பிச்சிடுறாங்க. அனுப்பிச்சோடனே TN 45ன்னு ஒரு டிராவல்ஸ் வண்டியை புக் பண்ணி, மஞ்சள் போர்டு வண்டி, அதாவது டிராவல்ஸ் வண்டி, இன்னோவா கார்னு நினைக்கிறேன், அந்த வண்டியை புக் பண்ணி அங்கேருந்து திருச்சி வழியா சென்னைக்கு வந்து ஒரு ஏரியாவில் செட்டில் ஆயிடுறாங்க. யோகி பாபு தான் இவங்களை வந்து, இவங்களுடைய சொந்தக்காரர், அவர் தான் வீடெல்லாம் பார்த்து வைக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க இலங்கை தமிழ் பேசாதீங்க, நார்மலான தமிழ் பேசுங்க, நிறைய பேர் உங்களை காட்டி கொடுத்துருவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இவங்க வந்து அங்கேருந்து பாஸ்போர்ட் விசாவோட வரல, இந்தியாவுக்கு இல்லீகலா வந்திருக்காங்க. அதாவது பாஸ்போர்ட் விசா இல்லாம ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போறது, சர்வதேச எல்லையை கடக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சட்டப்படி குற்றம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இங்க வந்தவங்க அங்கனக்குள்ள இருக்கக்கூடிய ஃபேமிலி இப்படி பழகுறாங்க. அங்கன கூட சில பாசங்கமா பழகுறாங்க. ஹீரோ வந்து டிரைவர் வேலைக்கு போறாரு. அந்த வேலை அவருக்கு நிரந்தரமாச்சா இல்லையா, இங்க பஞ்சம் பழைக்க வந்தவங்க பஞ்சம் பழைச்சாங்களா இல்லையா, வேலைகள்லாம் கிடைச்சதா இல்லையா, இவங்க போலீஸ்காரங்கிட்ட மாட்டாம இருந்தாங்களா இல்லையா. ஏன்னா இதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா அங்க ராமேஸ்வரத்துல வந்து பாத்தீங்கன்னா இவங்க அந்த வந்த காலகட்டத்திலலாம் வந்து பாத்தீங்கன்னா குண்டுவெடிப்பு ஒன்று நடந்திருக்குன்னு சொல்லி ஒரு கதை ஒன்று சொல்றாங்க. அதுக்கும் இவங்களுக்கு தொடர்பு இருக்குமான்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. வந்தவங்க இவங்க போலீஸ்கிட்ட மாட்டாம தப்பிச்சாங்களா இல்லையாங்கிறத அந்த படத்தோட முழு நீள திரைக்கதையை அமைஞ்சிருக்கு. இயக்குனர் என்ன சொல்ல வந்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன்னா, காமெடியா கதையை சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. அதாவது அன்பு பாசம் வேணும், பக்கத்துல இருக்க வீட்டுக்காரங்கிட்ட பேசணும், பக்கத்துல இருக்கவங்ககிட்ட பேசணும், அவங்களுடைய பிரச்சனைகளை நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறத இயக்குனர் வந்து சொல்ல வந்திருக்காரு. ஆனா இப்ப நம்ம ஒரு பக்கத்து வீட்டுல போய் ஒருத்தரை பார்க்கணும்னா, பக்கத்து வீட்டுக்குள்ள நம்ம போகணும்னா முதல்ல போய் அவங்க வீட்டு வாசல்ல கதவை தட்டணும். கதவை தட்டுற சத்தம் அவங்களுக்கு கேட்கலைன்னா பெல் அடிக்கணும். இதுதான முறை. அப்படி இருக்கும்போது ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு அவங்க வர்றாங்கன்னா விசா வாங்கிட்டு, பாஸ்போர்ட் விசா வாங்கிட்டு தானே வரணும். சில நாடுகளுக்கு அரைவல் விசா இருக்கு, ஏர்போர்ட்லயே சீல் போட்டு கொடுப்பாங்க. சில நாடுகளுக்கு விசா நம்ம அப்ளை பண்ணி அப்போ வந்தாதான் நம்ம போக முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில இருந்து மலேசியாவுக்கு ஏர்போர்ட்ல போய் சீல் போட்டுக்கலாம், இந்தியாவில இருந்து ஸ்ரீலங்காவுக்கு ஏர்போர்ட்ல போய் சீல் போட்டுக்கலாம், அரைவல் விசா.
இதுவே சிங்கப்பூர் போகணும்னா இந்தியாவிலேருந்து ஒரு இந்திய சிட்டிசன் வந்து சிங்கப்பூர் போகணும்னா நம்ம விசா அப்ளை பண்ணி விசா நமக்கு வந்த உடனே சிங்கப்பூர் போகலாம். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டே அன்பா பழகுங்க பேசுங்கன்னு சொல்லக்கூடிய இந்த படத்தோட இயக்குனர் இந்த கதையில வரக்கூடிய காட்சிகள் இருக்கும்போது ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு எதுக்கு இல்லீகலா அவங்க வரணும் அந்த விஷயத்தை இன்னும் இயக்குனர் தெளிவா சொல்லியிருக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எந்த போலீஸ்காரங்களாவது வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டு விசாரணை பண்ணாம முகாமுக்கு தான் அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் பண்ணாமல் இவங்க எப்படி தப்பிக்க விடுவாங்க போலீஸ்காரங்க? சாதாரண ஒரு பிக் பாக்கெட் கேஸு ஒரு சாதாரண கேஸை பிடிச்சாலே அவங்க வந்து பல விசாரணைகளை மேற்கொள்றாங்க. குண்டுவெடிப்பு நடந்திருக்கதா வேற சொல்றாங்க, அதுக்கு முன்னாடி நடந்ததா சொல்றாங்க. அப்படிங்கும்போது இப்போ 4 பேர் வேற ஒரு கண்ட்ரிலேருந்து வேற ஒரு நாட்டிலேருந்து வந்திருக்கிறாங்க போது அவங்கள விசாரணை பண்ணணும்ல, மன்னிச்சு எப்படி போலீஸ்காரங்க விடுவாங்க? அது மிகப்பெரிய லாஜிக் ஓட்டையா இருக்கு. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வதேச பிரச்சனை, ஒரு நாட்டு குடியுரிமை பிரச்சனை மாதிரி இருக்கு. இதையே இயக்குனர் தவிர்த்துட்டு சும்மா நான் காமெடியா சொல்ல வந்தேன், மனித நேயத்தை சொல்ல வந்தேன், அன்பை சொல்ல வந்தேன்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாப் டிராவல் ஆகுது. பஸ் ஸ்டாப் வந்து பார்த்தீங்கன்னா போர் அடிக்கிற மாதிரி தான் போகுது. பெரிய அளவில் காமெடி காட்சிகளும் சிரிப்பு வரல. செகண்ட் ஹாப்பும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ்கிட்ட மாட்டிக்கிறவாங்களான்னு ஒரு சின்ன பரபரப்பு தான் இருக்கே தவிர மற்றபடி பெரிய அளவில் வந்து பெரிய பையனுடைய பிரச்சனை, சசிகுமார் பெரிய பையனோட பிரச்சனை, சின்ன பையனோட பிரச்சனை, அந்த வீட்டில் குடியிருக்கிறவங்க அந்த பொண்ணுக்கு ஒரு காதலை இருந்தால் அது ஒரு பிரச்சனை, இவங்க 2 லவ் பண்ண ஆரம்பிக்க போறாங்கன்னு ஒரு பிரச்சனை, இப்படித்தான் கதை போகுதே தவிர ஒரு சுவாரஸ்யமான திரைக்கதை இந்த படத்துல இல்லை. டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்துல வந்து சுவாரஸ்யமான திரைக்கதை 2ஆம் பாதியில இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாப் எப்படி நமக்கு போர் அடிச்சு போச்சோ அதே மாதிரி தான் செகண்ட் ஹாப்பும் போர் அடிக்கிற மாதிரி போகுது. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கதைனா நீதி நேர்மை நியாயம் இருக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா ஒருத்தர் இப்போ டிராகன் படத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிராகன் திரைப்படம் எல்லாருமே நீங்க பார்த்துருப்பீங்க, பிரதீப் ரங்கநாதன் நடிச்ச படம். அதுல வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் சர்டிபிகேட் கொடுத்துதான் அவர் வேலைக்கு சேருவாரு. மிஸ்கின் வந்து என்ன சொல்லுவாருன்னா நீ மறுபடியும் படிச்சு பாஸ் ஆகிக்க, உன்னை மாட்டி விட மாட்டேன் பாரு. இவர் மறுபடியும் படிச்சு பாஸ் ஆக போகும்போது ஒரே ஒரு பேப்பர் மட்டும் என்ன பண்ணிடுவாருன்னா திருட்டுத்தனமா ஏதோ ஒரு நம்பர்லாம் மாத்தி பாஸ் ஆகிடுவார். அந்த விஷயம் இவருக்கு தெரிஞ்ச வந்தோடனே இவர் என்ன பண்ணுவாரு, நான் தப்பு பண்ணிட்டேன், அந்த பையனுக்கு தான் அந்த வேலை கிடைக்குன்னு சொல்லிட்டு இவர் வந்து எல்லார்ட்டையும் மன்னிப்பு கேட்டு சரண்டர் ஆயிரு. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு 3 மாசமோ 4 மாசமோ ஜெயில எல்லாம் இருந்துட்டு இவர் வெளியில வருவாரு, வந்து ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிப்பாரு. அப்ப அந்த கதையில வந்து ஒரு நீதி நேர்மை நியாயம் இருந்தது. அதே மாதிரி இவங்க இல்லீகலா வந்துட்டா கூட பஞ்ச பொழைக்க வந்துட்டாங்க. இலங்கையில இருக்கக்கூடிய நிறைய தமிழர்கள் கனடா பல உலக நாடுகளுக்கு போயிருக்காங்க. அந்த உலக நாடுகளும் சில உலக நாடுகள் வந்து அவங்களுக்கு வந்து குடியுரிமை அதாவது சிட்டிசன்ஷிப் கொடுத்துருக்காங்க. இந்திய அரசாங்கம் இதுவரையில கொடுக்கல. அதுக்கான காரணங்கள்லாம் நமக்கு வந்து சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து பாதுகாப்புத்துறை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இப்ப இலங்கையில இருந்து வந்த மாதிரி வெளிநாட்டுல இருந்து இன்னும் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இன்னும் சில நாடுகள்ல இருந்து இந்தியாவுக்கு மக்கள் வரும்போது அவங்க எப்படி கொடுக்க முடியும்? அந்த டாபிக்கை நம்ம வந்து பேச வேணாம். அப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தோட மனிதநேயம் இதெல்லாம் பத்தி பேசுறாரு. இப்ப இவங்க வந்தவங்க எப்படி இங்க இருந்தாங்களாங்கிற விஷயம் பேசும்போது கிளைமேக்ஸ் சொல்ல மறந்துட்டேன். கிளைமேக்ஸ்ல அவருக்கு ஏதாவது ஒரு தண்டனை கிடைக்கிற மாதிரியோ அல்லது அவங்க முகாமுக்கு போற மாதிரியோ இந்த 4 பேரும் அந்த மாதிரி காட்சி அமைப்பை வச்சு முடிச்சிருந்துருக்கணும். அதை விட்டுட்டு வந்து போலியா அவங்க போய் சொன்னாங்க, மறுபடியும் போய் சொன்னாங்க. அதே மாதிரி போலி ஓட்டர் கார்டு, போலி ஆதார் கார்டெல்லாம் தயாரிச்சு யோகிபா கொண்டு வந்து இவங்க கிட்ட கொடுக்குறாரு. அப்ப இதெல்லாம் வந்து டைரக்டர் வந்து என்கரேஜ் பண்றாரா? ஏன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட ஒரு துறை, பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க வந்து கேரளாவில இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க, ஒரு முல்லை பெரியார் பிரச்சனை வந்துச்சு, பிரச்சனையில கூட தமிழர்கள் வந்து இவங்களை பாசமா பார்த்துக்கிட்டாங்க, அப்படி கூட கதை பண்ணியிருக்கலாம். இல்லை கர்நாடகால இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க, காவேரி பிரச்சனை நடந்துகிட்டு இருந்துச்சு அந்த டயத்துல, அந்த நேரத்தில் தமிழ்நாட்டு மக்கள் வந்து பார்த்துக்கிட்டாங்க. இப்போ நடிகர் சிலம்பரசன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒசூர் பாடலன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் தண்ணி கொடுத்து விட்டாரு. அது வந்து ஒரு பெரிய அளவில் வைரல் ஆச்சு. அந்த மாதிரி கூட இவங்க இந்த கதையை பண்ணியிருக்கலாம். புதுமுக இயக்குனர் அவர் வந்துட்டு ஒரு வெளிநாட்டுல இருந்து இங்க வர்றாங்கும் போது அந்த பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம், ஒரு பாஸ்போர்ட் விசா திருட்டுத்தனமா வரக்கூடாது, அது வந்து தப்புங்கிற விஷயம்லாம் அவருக்கு தெரிஞ்சிச்சா தெரியலையான்னு தெரியல. அதுதான் மெயினான பாயிண்டா இருக்கு இந்த கதையில. அதனாலதான் நான் அதை அழுத்தி சொல்றேன். அது ஒரு மிகப்பெரிய ஓட்டையா இருக்கு திரைக்கதையில. படம் ஓவராலா பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா பஸ் ஸ்டாப்பும் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கு, செகண்ட் ஹாப்பும் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஓவராலா பார்க்கும்போது இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சுமாரான படம் தான். நான் பண்ண இந்த ரிவ்யூ, இந்த திரை விமர்சனம், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க. அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்.